ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உழவன் மகள் சேனலில் கத்தாழையை பற்றி தான் பார்க்க போகிறோம். கத்தாழையில் பல வகை உண்டு. செங்கற்றாழை, கருங்கற்றாழை, பேய் கற்றாழை அப்படின்னு நிறையா இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து சோற்றுக்கற்றாழை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே பெனிஃபிட் தருது. ஃபஸ்ட்டு இதை ஃபேஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, எப்போவுமே வந்து ஸ்கின்னை சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த கத்தாழை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடையில் வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணுற கத்தாழை ஜெல்லில் வந்துட்டு கெமிக்கல் இருக்கும். இது கெமிக்கல் அதாவது நேச்சுரலாகவே கிடைக்கிற கத்தாழை ஜெல்லை யூஸ் பண்ணும்போது ஸ்கின் எப்போதுமே ஒரு ஈரப்பதமாக, ட்ரையாக இல்லாமல் ஈரப்பதமாக எப்போதுமே சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாத ஆயில் ஃப்ரீயாக நல்லா எப்போவுமே க்ளோவாக இருக்கும். இதை ஒரு ஜூஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம். இது எப்படி ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னா, காலையிலே வெறும் வயிற்றில் வந்துட்டு அப்போல்லாம் வந்துட்டு நைட்டில் மீந்து போன சாதத்தில் தண்ணி ஊற்றி நீராகாரம் வச்சுருப்பாங்க. அதில் இந்த கத்தாழையை வந்து நம்ம சாப்பிடும்போது வந்துட்டு 7 டைம்லேருந்து 10 டைம் வரையும் நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணி அதை எடுத்து நீராகாரத்தில் கலந்து குடிக்கணும். இப்போது இதை கட் பண்ணோடனே ஒரு எல்லோ கலரில் ஒரு ஜெல் வருது பார்த்திங்களா? இந்த ஜெல் வந்து அடிப்பட்ட காயம், புண்ணு, அது மட்டும் இல்லாத முட்டி எலும்பு தூக்கிட்டு இருக்கும், வீங்கி போயிருக்கும், அதில் வலி இருக்கும். அதுக்கு வந்து காலையிலே வந்து இந்த எல்லோ கலர் ஜெல்லை எடுத்து நம்ம ஒரு மசாஜ் மாதிரி மைல்டாக மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வீக்கம், வலி எல்லாமே சரியாக போயிடும். அதுக்கப்புறமா இதை நம்ம சாப்பிடும்போது தான் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இதோட ஜெல்லு நம்ம சாப்பிடும்போது. அதனால் வந்து ஒரு 7 டைம்லேருந்து 10 டைம், கம்மியாக 7 டைம் வாஷ் பண்ணிடணும். கழுவிட்டு அது கூட லெமன் ஜூஸு, கொஞ்சம் இஞ்சி சாறு கலந்து லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி, தேவைப்பட்டால் தேன் கலந்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சால்ட் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஜூஸ் மாதிரி இதை எடுத்துக்கலாம். இதை வந்து ஹேருக்கு வந்து அப்படியே ஹேர் பேக் மாதிரி தடவிக்கலாம். அப்படி இல்லைனா இதோட ஜெல்லை நம்ம தேங்காய் எண்ணெயில் கலந்து ஆயில் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தடவிக்கலாம். இப்போது வந்து நான் ஹேர் பேக்குக்காக இதை எடுத்திருக்கேன். ரொம்பவே வந்து இது கூலிங்காக இருக்கும். அதனால் வந்துட்டு சைனஸ், வீசிங் இருக்கவங்க வந்து இதை யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்துட்டு இதை ஹேர் பேக் போடுறதுக்காக ஒரு 2 மாடல் நம்ம கொல்லையிலேருந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் உள்ள ஜெல்லெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா மேலே உள்ள பச்சை கலர் பட்டையை வந்து நிறைய பேர் ஹேர் பேக்கு போடுவாங்க. அதில் வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. அதனால் வந்து அந்த க்ரீன் கலர் பட்டை நமக்கு வேணாம். உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்துப்போம். நம்ம ஹேர் பேக்கு யூஸ் பண்ணும்போது வந்துட்டு இதை வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இது கூட ஒரு 3 செம்பருத்தி பூ போட்டுக்கிறேன். ஒரு 10 செம்பருத்தி இலையும் நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன். நான் வெந்தயம் ஊற வைக்கல. மழை வர மாதிரி இருக்குங்க, கூலிங் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதால வந்துட்டு நான் வெந்தயம் போடாமல் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை மட்டும் இது கூட கலந்து இதை நல்லா அரைச்சி ஒரு ஹேர் பேக் மாதிரி தலைக்கு போடுவேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.